முதற்றே உலகு வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி செப்டம்பர் 14 திங்கட்கிழமை. ஒரு அழகான குளுமையான நாள் தான் சொல்லணும். இத்தனை நாள் நல்ல வெயிலில் நல்லாவே 8-9 மணி வரைக்கும் வெளிச்சம் இருந்தோம். பட் இப்போ மெதுவாக ஃபால் சீசனை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல். குட் ஈவினிங் கனடாவுக்கு. நாங்கள் இந்த ஷோவை ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பித்தோம். உங்களோட வரவேற்போட இப்போது 50வது ஷோவை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறோம். ரொம்பவே சந்தோஷம். மிக்க நன்றி உங்களோட வரவேற்புக்கு, உங்களோட ஆதரவுக்கு, உங்களோட கமெண்ட்ஸுக்கு. அந்த கமெண்ட்ஸ் ஒன்றும் கண்டிப்பாக நாங்கள் எடுத்து இன்னும் என்ன பெட்டராக பண்ணலான்னு யோசித்து ஒரு நாளும் ஏதோ சின்ன விஷயங்கள் எங்களால் முடிஞ்சதை சரி செஞ்சு இன்னும் பெட்டராக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரிடே இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் இந்த 50வது ஷோக்கு எங்களோட நேயர்களுக்கு உங்களுக்கு தான் பெரிய நன்றி. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? வெல், ஒரு வகையில் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷல். ஆல்மோஸ்ட் 2 வாரமாக நாங்கள் கவர் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பெரிய ஸ்டோரி இங்கே பிராம்டன்லேருந்து பார்லிமெண்ட் ஹில் ஆட்டவா வரைக்கும் நடைப்பயணம் பண்ணிகிட்ருக்கிற 4 பேர். அண்ட் அகெயின் மான்ட்ரியலில் அவங்களோட சேர்ந்த சில பேர் 3 பேர் அங்கேருந்து சேர்ந்துருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாம் எதை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்காங்க? இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். இவங்களுக்காக ஒரு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியணும். என்ன நடக்குது நம்ம ஊரில்? சில பேர் காணாமல் போனால் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும், அவங்கள சார்ந்தவங்களுக்கும் சரி மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியணும். அப்படி விஷயமே வெளியில் வராமல் எத்தனையோ பேர் காணாமல் போகிறாங்க. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய இடங்களில் நிறைய நாட்களாகவே. அதுக்காக தான் டே ஆஃப் தி டிஸப்பியர்ட், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி டிஸப்பியர்ட்னு ஆகஸ்ட் 30 ஒரு டெசிக்னேட்டட் டேட்டாகவே இருக்குது. அன்னைக்கு பிராம்டன்லேருந்து நடைப்பயணம் ஆரம்பித்தவங்க இன்றைக்கி ஆட்டோவாவை போய் சேர்ந்துருக்காங்க. போய் சேர்ந்து அதுக்கான ஒரு பெட்டிஷனையும் ரெடி பண்ணி ஆட்டோவாவில் பார்லிமெண்ட் ஹில்லில் மீட் பண்ணி பிரைம் மினிஸ்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் மீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான விஷயம். ஏதோ 10-11 ஓகே இதுவும் நடந்துகிட்ருக்கு உலகத்துலன்னு யோசிக்காமல் கண்டிப்பாக இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நடந்திருக்கலாம், பக்கத்தில் தெருவில் நடந்திருக்கலாம். யாரோ ஒருத்தருக்கு ஐயோ காணாமல் போனாங்களா, என்னாச்சுன்னு தெரியலன்னு நடந்திருக்கலாம். ஒரு வார் ஜோனில் இன்னும் டிஃபிகல்ட். கவர்மெண்ட்டும் பெருசாக இன்வால்வ் ஆகாமல் இல்லை அவங்களோட இன்வால்வ்மெண்ட்டையும் தாண்டி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காமல் இருக்கலாம். ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அது பக்கத்து வீடு பக்கத்து தெருவில் நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது நம்மளோட குடும்பத்துக்குள்ளே நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தருக்கு நடக்கும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக ஆகுது. ஆனால் அதை தாண்டி ஒரு சொசைட்டியாக யோசிக்கும் போது அது என் குடும்பத்துக்கு நடக்கணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கணுன்ற அவசியம் இல்லை.
அதையும் தாண்டி கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு நடக்கும் போதே அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கேட்டு நடக்கிற இந்த ஒரு விஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதை நம்ம எல்லாருமே ஊக்குவிக்கணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இங்கேருந்து நடந்தவங்க இவங்க அங்கே போய் ரீச் ஆகும்போது அவங்களுக்கு கிடைச்ச மரியாதை இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் எக்ஸ்க்ளூசிவாக குட் ஈவினிங் கனடாவோட PS சுதாகரன் அவர்கள் ஒட்டவாவில் இன்றைக்கி இந்த ஸ்டோரியை கவர் பண்ணுறாங்க. அவங்கள முதல்ல சந்திக்கலாம். குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றோம். இன்று மதிய பொழுது ஒட்டோவாவின் பாராளுமன்றத்தின் கட்டிடத்தின் வெளிப்புறத்திலே இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் தெரியும், வலிந்து காணாமல் பட்டோருக்கான நீதி கோரிய நீண்ட தூர நடைபயணம் நடைபெற்றிருந்தது. கடந்த சில வாரங்களாக நடைபெற்று இன்று நிறைவடைந்திருக்கிறது. மொன்ட்ரியலிலிருந்தும் ஒட்டோவாவிலிருந்தும் மொன்ட்ரியலிலிருந்தும் பிராம்ப்டனிலிருந்தும் ஆரம்பிக்கப்பட்டது. ஒட்டோவாவை வந்தடைந்திருக்கின்றார்கள். ஆகவே இன்று மனு ஒன்றும் கையளிக்கப்பட இருக்கிறது. அதை தாண்டி வெளியிலே இடம்பெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறுகிறது. உங்களுக்காக இது ஸோ நீங்கள் பார்த்த அந்த கிளிப்பில் எல்லாருமே ரீச் ஆனதை பார்த்தீங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, பிராம்ப்டன்லேருந்து 4 பேர், யோகேந்திரன் வேசிகம்பதி, டேவிட் தாமஸ், விஜேந்திரன் வரதராஜா, மகாஜயன் மகாலிங்கம், இவங்க 4 பேர் பிராம்ப்டன்லேருந்து நடந்திருக்காங்க 16 நாட்கள். அப்புறம் மான்ட்ரியல்லேருந்து யோகேஸ்வரன் நடேசு, குலேந்திர சிகாமணி வேலுச்சாமி, விஜயகுமார் நமச்சிவாயன், இவங்க 3 பேர் மான்ட்ரியல்லேருந்து நடந்து ஆட்டோவாவில் நேற்று வின்சென்ட் மேசி பூங்காவில் ரீச் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. 2 குரூப்பும் மீட் பண்ணவங்கள ஆட்டோவாவில் உள்ள தமிழர்கள் ரொம்ப விமர்சையாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான மீட்டிங் நேற்று ஈவினிங் நடந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் மறுபடியும் எல்லாருமே கிளம்பி கடைசி லெக் ஆஃப் த பயணம், கண்டிப்பாக
அந்த வின்சென்ட் மேசி பார்க்லேருந்து ஆட்டவா பார்லிமெண்ட் ஹில் வரைக்கும் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அங்கே ரீச் பண்ணி அங்கேருந்து அந்த குரூப்லேருந்து சில பேரை மட்டும் ரிப்ரசன்டேஷனுக்கு பார்லிமெண்ட் ஹில்குள்ளே போய் பிரைம் மினிஸ்டரோட ரிப்ரசன்டேட்டிவாக கேரி ஆனந்த சங்கரி அவர்கள் இங்கே டொரண்டோ ஸ்கார்ப்ரோ ரூஷ் வேலி ரூஷ் ரிவர் பார்க் இடத்தோட எம்பி இவங்கள மீட் பண்ணி அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களின் ரிப்ரசன்டேஷனுக்காக அந்த பெட்டிஷனை வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டும் நடந்திருக்கு. இப்போ அடுத்ததான் அந்த ப்ரெஸ் மீட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒருத்தரோட பயணம்னு நம்ம நினச்சோம்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். பட் அதோட கோல் ரீச் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில் கொண்டு வரணும், இதுக்கான ஜஸ்டிஸ் நம்ம எல்லாரும் முன்னாடியுமே நம்ம எல்லாருமே ரிப்ரசன்ட் பண்ணி இந்த 7 பேர் நடந்திருக்காங்கன்றதை தான் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த ரீச்க்கு அப்புறம் அந்த பெட்டிஷனை திரு கேரி ஆனந்த சங்கரி அவர்கள் வாங்கினதுக்கு அப்புறம் நடந்த ப்ரெஸ் மீட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். Canada has played and continues to play an important role in advocating for accountability, sustainable peace, and human rights in Sri Lanka and all over the world. Canada is home to the second largest Sri Lankan Tamil diaspora population, due to many of them fleeing persecution from a genocidal Sri Lankan state. Many Tamils and their relatives have disappeared while in the custody of the Sri Lankan government, this being referred to as enforced disappearances. Sri Lanka has one of the world's highest number of disappearances, second to Iraq, with between 60,000 and 100,000 people vanishing since the late 1980s, with a vast majority of them being of Tamil descent. On August 30th, 2020, the International Day of the Disappeared, this dedicated group of Tamil Canadians began a long walk for justice for victims of enforced disappearances, with the full support of the transnational government of Tamilam, community members, and various other Tamil organizations. Mr. Mahajayam, Mr. Vijitharan, Mr. David Thomas, and Mr. Yogendran walked from Brampton City Hall to Parliament Hill, a total of 434 kilometers over a course of 16 days, while Mr. Nadesu, Mr. Velusamy, and Mr. Namasigayam walked from Mont Royal, Quebec to Parliament Hill, a total of 227 kilometers over a course of 8 days. They have carried with them a petition to the Right Honourable Justin Trudeau. Our petition to the Prime Minister and his government seeks Canada's greater commitment to action on combating enforced disappearances across the globe. Specifically, we are asking that Canada, 1, remove sovereign immunity as a defense by states for international crimes, namely genocide, crimes against humanity, war crimes, torture, and enforced disappearances. And 2, refer Sri Lanka to the committee established under the Convention Against Enforced Disappearances pursuant to Article 32 of the Convention. The United Nations created the International Day of the Disappeared to build an international coalition against authoritarian and genocidal governments to use enforced disappearances to brutally violate the rights to life and suppress democratic voices. This is an issue that must deeply concern all human beings who witness the injustice of this international crime happening across the world with intolerable immunity. Thank you. I'm Gary Anand Sangri, I'm the MP for Scarborough Rouge Park, and first off I want to thank those who walked here from Montreal and Toronto. I was there when it started off a couple of days after in Toronto, and I want to thank you for this. The situation in Sri Lanka has gone from bad to worse. There is re-emergence of a very authoritarian government led by President Gotabaya Rajapaksa, who is accused of war crimes, crimes against humanity, and genocide. He led the military onslaught that ended the armed conflict in 2009, and his brother is now, who was the president at that time, is now the Prime Minister. So there's some serious concerns about the ongoing violations of human rights, but most notably violations of civil rights as well. As we speak, there are many areas in which mothers and fathers and spouses have been waiting
for justice and answers for the missing ones. The enforced disappearances over the last 30 years have had no answers, except earlier this year the President said that we don't know what happened, they're missing, they're probably deemed to be dead. The challenge is those who are on the streets are being intimidated, particularly in very vulnerable situations. They're being harassed by the military, and the situation with respect to ongoing human rights violations is very, very serious. And obviously, as the United Nations Human Rights Council starts the meeting today, I want to echo what the High Commissioner for Human Rights said at Council, which is to ensure that Sri Lanka continues to be on the international agenda. Sri Lanka is one of those wars where it took place over a 26-year period with very little international attention, and the ongoing violations of human rights require Canada, the Canadian media, as well as other countries to play a very important role to ensure that these are highlighted and the human rights issues continue to be in the forefront vis-a-vis Sri Lanka. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ நீங்கள் பார்த்த அந்த வீடியோ வந்து ப்ரெஸ் மீட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்காக முக்கியமான எல்லோரும் பார்க்கக்கூடிய மீடியா இங்கிலீஷில் எல்லா லாங்குவேஜ்லேயும் வரக்கூடிய நியூஸ் சேனல்ஸ்க்கான ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. ஸோ இந்த எந்த இலக்கை நோக்கி இந்த நடைப்பயணம் ஆரம்பித்தாங்களோ கண்டிப்பாக அவங்கள ரீச் பண்ணியிருக்கோன்றதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை ரொம்பவே முக்கியமான விஷயம் கண்டிப்பாக. அந்த வகையில் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம், அதாவது பெட்டிஷன் சைன் பண்ணி திரு கேரி ஆனந்த சங்கரி திரு ஜஸ்டின் ட்ரூடோவுக்காக அந்த பெட்டிஷனை வாங்கினதுக்கு அப்புறம் வெளியில் வந்து அதை கொண்டாடும் விதமாக, அதை எப்படி சொல்கிறது, அக்னாலேஜ் பண்ணுற விதமாக நடந்த ஒரு கூட்டத்தில் இங்கேருந்து பிராம்டன்லேருந்து நடந்த திரு டேவிட் தாமஸ் அவர்களும் பேசினாங்க. ஸோ அடுத்ததான் அதை பார்க்க போகிறோம். அவளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் தூரம் 5 கிலோமீட்டர்ஸ் வெளில நடக்கிறோம் அப்படின்னாலே நம்மளால் முடிய மாட்டேங்குது. இந்த வெதரில் 14 நாட்கள் நடக்கிறதுனா ரொம்பவே கஷ்டம், கடினம். அண்ட் ஒரு இலக்கு, ஒரு முக்கியமான இலக்கை நோக்கி நடந்திருக்காங்க இந்த 4 பேர். ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லாரோடையும் முடியாது. அந்த 4 பேர் நம்ம எல்லாரையுமே ரெப்ரசன்ட் பண்ணி தான் நடந்திருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மான்ட்ரியலில் நடந்த 3 பேரும் தான். ஸோ அந்த வகையில் திரு டேவிட் தாமஸ் பேசுகிறத அடுத்தது பார்க்கலாம். இங்கே குழுமியிருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும், அகிலம் உலகம் முழுவதும் இந்நிகழ்வை ஒரு பெரிய நிகழ்வாக பார்த்து கொண்டிருக்கின்ற நமது தமிழ் உறவுகள் அனைத்துக்கும் நான் தலைவணங்கி நன்றி கூறுகின்றேன். இன்றைய இந்த சம்பவம் ஒரு சிறிய சம்பவமாக நாம் நமது கால்களால் நடந்து வந்த ஒரு விண்ணப்ப அல்லது மனு அளிக்கின்ற விடயமாக மட்டும்தான் நிறைவேறி இருக்கின்றது. ஆனால் நமது தமிழ் மக்கள் மத்தியிலே 2009 ஆண்டுக்கு பிறகு இது ஒரு பெரிய நிகழ்வாக திகழ்ந்து உலகம் முழுவதும் இது
பேசப்படுகின்ற ஒரு உன்னத நிகழ்வாக இருந்தாலும் உங்களிடம் கேட்கின்றேன், உண்மையாகவே நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்வுக்கு இப்பொழுது வந்திருக்கும் பொழுது திருப்தியாக இருக்கின்றீர்களா? இல்லை. ஏன் என்று நாம் சிந்தித்தால், நமது நாட்டிலே பல நூற்றாண்டுகளாக எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்படுத்திய நிகழ்ச்சிகளையும் விட இனிமேல் வரப்போகின்ற நிகழ்ச்சி இன்னும் நமது தமிழ் மக்களுக்கு அநீதியை விளைவிப்பதற்காக அதிகாரபூர்வத்தோடு நிறைவேற்றுவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்ற கழுகுகள் மத்தியில் நாம் நிற்கின்றோம். இந்த கழுகுகள் உங்களை எல்லாம் கோத்தி கொலை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய மக்களே, நாங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு செயலை நாங்கள் ஒரு பெரிய செயலாக வெடித்து பலூன்களை போடுவது முக்கியம் அல்ல. எங்களுடைய இதயங்களில் இருந்து உணர்வு பூர்வமாக பங்கெடுக்கின்ற பக்குவம் எங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். பங்கெடுப்பது மட்டுமல்ல, இந்த நிகழ்வை நாம் நிறைவேற்றுவதற்கு சரியான முறையிலே வரையறுக்கப்பட்டு அவற்றை சரியான முறையிலே இந்த விடயங்கள் எங்கள் கரங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் வரையும் நாங்கள் கால்களால் நடந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இந்த இடத்தில் நாம் வருகை தந்து அளித்த பத்திரங்கள் கூட இன்னும் நிறைவாகவில்லை. அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு என்று எமது தமிழ் மக்களுக்கு நீதி வழங்க தீர்மானங்கள் திட்டமிடப்பட்டு தீர்வாக கூறப்படுகின்றதோ அன்றுதான் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய நாள், மகிழ்வு பெற வேண்டிய நாள். அன்றுதான் நாங்கள் எங்களுடைய உன்னதமான மகிழ்வை கொண்டாடுகின்ற நாள். ஆகவே அன்புக்குரிய தமிழ் மக்களே, பல காலமாக சிறந்த சில காலங்களிலே எங்களுடைய ஒற்றுமையை நாம் வெளிப்படுத்துவதற்கு மிகவும் தடை பிடித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒற்றுமை தன்மையை இனிமேல் பாருங்கள், ஒன்றாக இணைந்து எல்லாரும் சேர்ந்து இந்த தீர்வுகளை பெறுவதற்கு உரிமையாளராகுவோம். நீங்கள் ஒவ்வொருவரும், இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஒற்றுமையின் சின்னத்தை வளர்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற உரிமையாளர்கள். தொடருங்கள். எமது உரிமை தன்மையை நாம் பெறுவதற்கு எமது உடலாலும் உள்ளத்தினாலும் செயற்பட்டு நமது தமிழ் மக்களுடைய விடுதலையை அல்ல, அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கு கண்டிப்பா ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு ஸ்பீச்சாக தான் நான் அதை பார்க்குறேன். 16 நாள் நடந்ததில் உள்ள வழியை விட அவரோட அந்த அந்த இலக்குக்கான இமோஷன் தான் அது. அந்த பெயின் கண்டிப்பாக அவர் ஸ்பீச்சில் தெரியுது. ஆனால் அந்த வீடியோவில் நான் பார்த்த இன்னொரு விஷயம், எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க. அகேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு. திரும்பி நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்ட் இந்த இன்க்ரீஸ்க்கு ரீசன் நிறைய கேதரிங்ஸ்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேதரிங்லேயும் எப்படி சேஃபாக இருக்குன்றதை பார்க்குறது அந்த கிளிப்லேருந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். எங்கே மீட் பண்ணாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண முடியாத இடங்களில் மாஸ்க் போட்டுக்கோங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி ஒன்டாரியோட நம்பர்ஸ் 300 தாண்டி போயிட்டுருக்கு. கொஞ்சம் கவலைக்கூடிய இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். ஏன்னா எக்கானமி திரும்பி ரீஓப்பன் ஆக போகுது, ஸ்கூல்ஸ் இப்போ ரீஓப்பன் ஆகிட்டுருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நம்பர் ஜாஸ்திஸ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ஆஃப்கோர்ஸ் இதை நம்ம ஸ்கூல்ஸ் மேலே ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா என்றைக்குமே இன்றைக்கி நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது 2 வீக்ஸ் பேக் நடந்த விஷயங்களோட பிரதிபலிப்பாக தான் இருக்குது. ஸோ 2 வாரங்களுக்கு முன்னாடி நிறைய நடந்த கேதரிங்ஸ், கல்யாணங்கள், பிராம்டனில் ஒரு கல்யாணம் நடந்ததாக சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்கார்ப்ரோவில் இந்த மாதிரி சில கல்யாணங்கள், சில கெட் டுகெதர்ஸ், பெரிய குரூப் கேதரிங்ஸ்லேருந்து தான் இந்த கேசஸை ட்ரேஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த மாதிரி கேதரிங்ஸ் தவிர்க்க முடியாமல் கேதர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்ஸ் எங்கெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணுங்கள், கையை வாஷ் பண்ணுங்கள். இந்த பேண்டமிக் ஒரு கண்டிப்பாக ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் நம்மளை எல்லாருமே விட்டுருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கு
சில நேரங்களில் நம்ம கூடி தான் ஆக வேண்டியது இருக்குது. அண்ட் அந்த நேரங்களில் அஃப்கோர்ஸ் அந்த இலக்கையும் மனசில் வச்சுட்டு ப்ளஸ் இந்த பேண்டமிக்கையும் மனசில் வச்சுட்டு அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். திரும்பி பார்லிமெண்ட் ஹில் ஆட்டோவா பற்றி பேசணுன்னா அந்த ஸ்பீச் நம்மளை கண்டிப்பாக ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுருக்கு. நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கணும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சொசைட்டியை நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக இதுக்கான ஜஸ்டிஸ் கேட்குறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அந்த வகையில் இந்த வாக் முக்கியமான ஒரு விஷயமாக தான் கருதப்படுகிறது. இதுக்கப்புறம் இந்த பெட்டிஷனை வாங்கின திரு கேரி ஆனந்த சங்கரி அவர்கள் லிபரல் கட்சியோட எம்பி, ஸ்கார்பரோ ரூஷ் பார்க்கோட எம்பி இவங்க இந்த கூட்டத்திலையும் பேசியிருக்காங்க. அதை பார்க்கலாம். வணக்கம். முதலாவதாக நம்முடைய தேதிய அரசு ஒரு உறுப்பினராக இந்த பெட்டிஷன் நான் ஏற்றேன். இது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இதுக்கு காத்தும் இருக்கார்கள். அவர்கள் எலக்ட்ரானிக்லி இதை நாங்கள் இப்போ கொடுத்த பிறகு அவர்களுடைய உங்கள் உறுப்பினர் முயற்சிக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவதாக இதில் 7 பேர் பல நாள்கள் பல இடங்களில் இருந்து அவர்கள் கலந்து கவுட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும், கடந்த 3 வருடங்களாக பிப்ரவரி 2017 ஆண்டிலிருந்து எங்கள் மதர்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் சொல்வார்கள். அவர்கள் பல வேந்தலை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வன்னி, மன்னார், பல வடிகளோ இடங்களில் அவர்கள் கனகாலமாக நீதி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஞாபகத்திலையும் அவர்களுடைய காணாமல் போனவர்களுடைய ஞாபகத்திலையும் நான் Canadian Parliament நான் இதை பிரசன்ட் பண்ணியிருக்கேன். I want to just say that today is the first day of the Human Rights Council session taking place in Geneva. The call by the High Commissioner for Human Rights today is that the world cannot forget Sri Lanka. The world cannot forget what happened in Sri Lanka, both during the armed conflict as well as the past 11 years. And I can assure you that as the Canadian government, we will continue to be engaged very closely on this issue. We are part of the core group that brought forward Resolution 30-1 and 40-1. And we will continue to voice our concerns of human rights violations in Sri Lanka. Last year, this Parliament passed a motion seeking an international independent investigation into allegations of genocide against the Sri Lankan state. And many times our Prime Minister as well as our foreign ministers have clearly expressed Canada's opposition to the way Sri Lanka has handled the issue of accountability. Finally, reconciliation is a word that we all use. It's been used especially by the international community. But I can tell you, as long as there's one mother that's left, as long as there's one spouse that's left, as long as there's one child of someone who's lost in the war, or who surrendered, or who went missing, is left, reconciliation will not take place. And here, as a diaspora, as Tamils, both in Canada and around the world, we have a solemn duty to make sure that these voices are never forgotten, that we continue to be that voice. We continue to project the pain and the agony of the many people that have been struggling for this for the past 11 years. Especially the last 3 years alone, I think 72 people who've been striving for answers have died. And as we think about all those souls, as we think about all those people, let us recommit to making sure that the issues of accountability never goes away in our heads. It continues to be projected in the capitals of the world, including Ottawa, Washington, London, Geneva, New York. And let's continue to speak with one voice to ask for justice for the Tamil people. Thank you. ஸோ கண்டிப்பாக இந்த பெட்டிஷனை
கொடுக்கறதுல எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி அதை பெற்றுக்கொள்கிறதுலையுமே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த வகையில் திரு கேரி ஆனந்த சங்கரி ரொம்பவே அழகாக எல்லா விஷயத்தையும் கோர்வையாக கவர் பண்ணி அந்த ஸ்பீச் கொடுத்தாங்க. இதுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுன்ற இல்லாமல் இதை ஒரு இன்டர்நேஷ்னல் விஷயமாக கருதி நம்ம கனடாவிலையுமே இதுக்காக நடந்து அதை ரிப்ரசன்ட் பண்ணி திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களின் ஆஃபீஸ்லேருந்து அதை பெற்றுக்கொள்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இதை கருதணும். அடுத்ததாக எதிர்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து ஒரு ப்ரெசன்டேஷன். திரு டிம் உபால் அவர்கள் இதை ரிசீவ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை பற்றியான அவரோட கருத்தை நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. அதையும் பார்க்கலாம். Great honor and privilege for me to be here to join you all today for this walk for justice, as this walk for justice comes to an end. And that you will be submitting a petition to the Prime Minister urging him to take action, concrete action, to combat enforced disappearances across the globe. Enforced disappearances and kidnappings are an issue that plagues so many communities around the globe, specifically impacting Sri Lanka, where almost and more than 100,000 have been impacted in recent years. These issues, like many other issues, human rights issues, have been ignored by this government for far too long. And I join you today in solidarity in bringing attention to these very important human rights issues. I was proud to be a part of the previous Conservative government, led by Stephen Harper, that boycotted the Colombo Commonwealth Summit in 2013, standing shoulder to shoulder with the Tamil community and against authoritarian regimes. I am proud to be a member of our Conservative senior leadership team and to be calling for stronger action on human rights in Sri Lanka and across the globe. Our party has never shied away from speaking out openly about human rights abuses around the world. I am proud to be a part of a caucus calling for concrete action on these issues, calling for the use of magnitsky sanctions against those involved in gross human rights violations, against authoritarian regimes that use enforced disappearances to silence dissenting voices. Thank you. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கட்சியை தாண்டி ஒரு ஹியூமன் ரைட்ஸ் விஷயமாக தான் கண்டிப்பாக பார்க்குறோம். அது இந்த ஸ்பீச்லேருந்தே தெரியுது. ரெண்டு வெவ்வேறு கட்சிகள் என்ன தான் ஒருத்தங்க ஆளும் கட்சி ஒருத்தங்க எதிர்கட்சினாலும் சில விஷயங்களில் முக்கியத்துவமான விஷயங்களில் ஒரு நடுநிலை இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில் இந்த விஷயமும் கண்டிப்பாக ஒரு ஹியூமன் ரைட்ஸ் விஷயன்றதுனால ரெண்டு பேரோட நோக்கம் ஒன்றா தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம் எல்லாராலையும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு முக்கியமான கட்சியிலேருந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ரொம்பவே கவனிக்கக்கூடிய விஷயமாக தான் போகுது. இவங்க மட்டும் இல்லை, அடுத்ததாக திரு நிதின் ஷா அவர்கள், அதாவது டொரண்டோவில் கவுன்சிலராக இருந்தாங்க, முன்னாள் கவுன்சிலர். இவங்களும் இதை பற்றி அவங்களோட ஒப்பீனியனை நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. இந்த கூட்டத்தில் ஷேர் பண்ணாங்க. அதையும் பார்க்கலாம். பல ஆண்டுகளாக நீதிக்காக போராடி ஒரு சோர்வான நிலையில் இருந்தோம். தாயகத்திலும் 1300 நாட்களுக்கு மேல் பல தாய்மார்கள் வீதிகளில் போராடி ஒரு விடிவுமில்லாமல் இருக்கக்கூடிய நிலையிலே கோவிட்-19 சோர்வோடு இருந்த பொழுது இந்த 7 தன்னார்வ தொண்டர்களும் எங்களை தட்டி எழுப்பி இருக்கின்றார்கள், உத்வேகம் கொடுத்திருக்கின்றார்கள், எங்களை ஒன்றாக்கி இருக்கின்றார்கள், எங்களுக்குரிய கடமையை உணர்த்தி இருக்கின்றார்கள். ஆகவே பல்வேறு வேளைகளிலே பல்வேறு அமைப்புகளின் பெயர்களை சொல்லி இருக்கின்றோம்.
இன்று இந்த 7 தன்னார்வ தொண்டர்களின் பெயர்களை கூறி அவர்களை கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களது சேவை என்பது இந்த காலத்தில் ஒரு புதிய மைல்கல்லை உருவாக்கி இருக்கின்றது, நமது அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு படிக்கல்லை உருவாக்கி இருக்கின்றதாகவே டேவிட் தோமஸ் அவர்கள், மகாஜெயம் அவர்கள், விஜயதரன் அவர்கள், யோகேந்திரன் அவர்கள், யோகேஸ்வரன் அவர்கள், குலசேகர சிராமணி அவர்கள், விஜயகுமார் அவர்கள் ஆகிய 7 பேருக்கு இங்கே உங்கள் பலத்த கையொலியோடு இருந்தால் அவர்களுக்கு நன்றி கூறுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த சோர்வு நிலையில் இருந்து எங்களை தட்டி எழுப்பியிருக்கிறார்கள். இங்கு வந்தவர்களை மட்டுமல்ல, இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த பணி என்பது தங்கள் உடலை வருத்தி எங்களை ஒன்றாக்கி இருக்கின்றார்கள். யார் செய்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை, செய்யப்படுகின்ற விடயம் தெளிவான சிந்தனையோடு தூய்மையான நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற பொழுது எல்லாரும் ஒன்றாகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இவர்களது நடைபெறும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கூறிக்கொள்ள வேண்டும். தாயகத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தாய்மார்கள் ஒன்றொன்றாக இறப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் விழிகள் மூடுகின்ற பொழுது அவர்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுக்காக பலர் இங்கு விழித்து பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தமிழர்கள் உலகெங்கும் அவர்கள் விழி மூடுகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் விழித்துக் கொள்கின்றோம், அவர்களுக்கான நியாயத்துக்காக நாங்களும் இருக்கின்றோம் என்பதை சொல்கின்ற ஒரு செய்தியாக இந்த போராட்டம் அமைகின்றது. ஏனென்று சொன்னால் இது காணாமலாக்கப்பட்டவர்கள் என்பது தமிழின அழைப்பின் ஒரு வடிவம். தமிழின அழைப்பு பல்வேறு வடிவங்களாக அங்கு இடம்பெற்று வருகின்றது. அந்த இன அழைப்பின் ஒரு முக்கிய வடிவமாக நாங்கள் பார்ப்பது இந்த காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்படுவதும், துன்புறுத்தப்படுவதும், தடுத்து வைக்கப்படுவதும், ரகசிய முகாம்களில் தடுத்து வைக்கப்படுவதும், சித்திரவதைப்படுத்துவதும் இது இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதில்லை, பல தசாப்தங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது உறவுகளே பலர் பேச இருப்பதனால் சுருக்கமாக ஒரு விடயத்தோடு முடிக்கின்றேன். இன்னொரு விடயம் எங்களுக்கு தேவை. கடந்த 11 வருடங்கள் 12 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் அறிக்கைகள் மட்டும் மாறி ஒவ்வொரு கட்சிகளும், எனது கட்சி உட்பட எல்லோரும் அறிக்கைகளைத்தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு விதமான செயல் வடிவம் தரவில்லை, செயல் வடிவதற்கான வரைவு தரவில்லை, அதற்குரிய கால அட்டவணை தரவில்லை. இனியும் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் என்ற உரிமையோடு நாங்கள் கேட்க வேண்டும். கால அட்டவணை எங்கே? நீங்கள் வைக்க வேண்டிய கால அட்டவணை, உங்கள் கருத்துக்கள் கூறப்படுகின்ற விடயங்களுக்கான கால அட்டவணை இங்கே செய்யப்பட வேண்டிய வடிவங்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் மாறி இன்னும் டேவிட் தோமஸ் அவர்கள் கூறியது போல மிகவும் ஒரு பெரிய இன அழைப்பு தொடர்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய இந்த வேளையிலே உத்வேகத்தோடு பயணிப்போம் உறவுகளை, ஒற்றுமையாக பயணிப்போம். ஒற்றுமை என்பது எல்லா அமைப்பும் ஒன்றாக இயங்குவதல்ல. ஏதாவது ஒரு அமைப்பு சரியான விடயத்தை செய்கின்ற போது எல்லா அமைப்பும் உதவுதான் ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை உருவாக்கிக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். கண்டிப்பாக ஒற்றுமைன்றது எல்லாரும் ஒரே விஷயத்தை செய்யணுன்றது இல்லை, முக்கியமான விஷயம் செய்யப்படும் போது எல்லாரும் அதுக்கு ஊக்கம் கொடுக்கறதுமே ஒற்றுமையை காமிக்குது. நிதின் ஷா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்பீச்சில். ஸோ அந்த வகையில் லிபரல் கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி மட்டும் இல்லாமல் என்டிபியிலிருந்தும் எம்பிபிக்கள் இதை இந்த ஒரு இந்த ஒரு ப்ராப்பரான ஜஸ்டிஸ் கேட்டு, அதாவது இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்ட் டிஸப்பியர்ட் பீப்புளுக்கு ஜஸ்டிஸ் கேட்டு நடந்த இந்த வாக்கை ஊக்குவிச்சு நம்மளோட இணைந்து அவங்களோட ஊக்கத்தை ஸ்பீச் மூலமாக நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்க போகிறோம். முதலாவதாக என்டிபியோட எம்பிபி திரு சிங் அவர்கள் இதோ பார்க்கலாம். My name is Guratan Singh, MPP for Brampton East, and over the past years I've had the honor of connecting with the Tamil community, which is such a resilient and dynamic community. And the more I've connected with Tamils across Ontario, the more I've learned about the grave human rights abuses and genocide that they have faced and continue to face at the hands of the Sri Lankan government. And one of the most harrowing experiences that have been shared with me are the stories of Tamils who are being disappeared by the Sri Lankan government. For years, Tamils have been picked up in secret in white vans and murdered, never to be seen again, with their families often still asking till today if their family members are going to come home. And that's why I'm so proud of the Tamils who are walking right now from Brampton to Ottawa to bring this issue of forced disappearances up with the federal government. And as Canadians, we must all stand and support the Tamil community because we believe in human rights. And when human rights are being infringed anywhere in the world, as Canadians, we must stand up and fight against these injustices. So I want to say to those who are walking right now from Brampton to Ottawa that we are with you in spirit. Keep up the fight for justice, and together we'll ensure
that truth and justice prevail. Vanakkam. I'm Dolly Begum, the Member of Provincial Parliament for Scarborough Southwest, and I'd like to acknowledge and recognize the incredible efforts and hard work of the Tamil community members who are currently en route to Ottawa to raise awareness about an important issue. Members of the transnational government of the Tamilam from Brampton and Quebec City are walking to Ottawa to present Prime Minister Justin Trudeau a petition asking for justice. This petition is one that calls for urgency in ending the forced disappearance of Tamils in Sri Lanka. Many human rights organizations, including the Human Rights Watch, have called on the Sri Lankan government to abide by international law and to provide justice to the victims' families. Forced disappearance have impacted the livelihoods of so many Tamils, and they long deserve closure and justice for this. To the people who are walking to Ottawa, your unwavering commitment, taking on this cause and standing up for justice is truly remarkable. So keep up the fight. We know the journey is long, but you have our full support. NDPயோட மெம்பர் ஆஃப் ப்ரொவின்ஷியல் பார்லிமெண்ட் திரு குராந்தன் சிங் அண்ட் டாலி பேகம் இவங்க 2 பேரோட ஸ்பீச்சை தான் பார்த்தோம். கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டை ரொம்ப அழகாகவே தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை அண்ட் அதுக்கு கனடாவில் பிராம்டன்லேருந்து அண்ட் மான்ட்ரியல்லேருந்து பார்லிமெண்ட் ஹில் வரைக்கும் நடந்து அவங்களோட கடுமையான போராட்டத்தை காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கான சப்போர்ட் நம்ம எல்லாருமே காமிச்சிருக்கோம், எல்லா கட்சிகளுமே காமிச்சிருக்கு. ஸோ இதோட முக்கியத்துவம் இதோட முடியலை. இதை தாண்டி இதுக்கப்புறம் இதுக்காக என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி நம்மளோட ஒற்றுமையை கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் காமிச்சு இதுக்கான தேவைப்படுகின்ற அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை கவர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வேண்டுகோள் வைக்கிறோம். ஸோ அந்த ஒரு நோக்கோட இன்னும் கவனத்தோடு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆன் தட் நோட், இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு ஆட்டோவாவில் பார்த்துட்டோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட டே டு டே லைஃப், கோவிட் நம்பர்ஸாக இருக்கட்டும், பேண்டமிக்னு சொல்கிறோம், ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளும் பிள்ளைகள் அண்ட் பெற்றோர்கள் இன்றைக்கி ஸ்கூல் ஆரம்பிச்சிடுவாங்க, நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பட் ஒரு நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது. வர்ச்சுவல் ஸ்கூல், ஆன்லைன் ஸ்கூலிங் Thursday ஓப்பன் பண்ண போகிறதாக டிடிஎஸ்பி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உள்ள அப்டேட் அது அடுத்த வாரத்துக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெறும் 62,000 ஸ்டூடெண்ட்ஸ் வர்ச்சுவல் ஸ்கூல் வரதாக இருந்ததாகவும் இப்போது போன ஒரு வாரத்தில் மட்டுமே அது 72,000 மாறி இருக்கணும் அவங்க ஒரு கணக்கெடுப்பு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க இன்னும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நாளும் ஒரு கிழமையும் மாறிட்டுருக்கு. முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி கரன்சி இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாறும். பட் இன்றைக்கி COVID-19னால நிறைய விஷயங்கள் மாறிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எக்கானமி எப்படி இருக்குது, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கை 141 இலங்கை ரூபா, இந்தியா 55.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.04 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ.
சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ சம்மர் முடிஞ்சிருச்சு, ஃபாலை ஆரம்பிச்சிட்டோன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவல் ஃபால் சீசன் வந்து செப்டம்பர் 21 தான் ஆரம்பிக்குது. அடுத்தது திங்கட்கிழமை தான் ஆரம்பிக்குது. என்னடா அது இவ்வளோ சீக்கிரமே குளிர் வந்துருச்சே அப்படின்னு பயப்படுறீங்களா? இன்றைக்கி வெதர் சேனல் வந்து கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் படி, வெதர் கேனடா கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் படி ஃபால் சீசன் வந்து எக்ஸ்டெண்டடாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ வின்டர் அவ்வளோ சீக்கிரம் வராதான். இந்த மாதிரியான மைல்ட் டெம்பரேச்சர் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பீரியட் அக்டோபர் அண்ட் நவம்பர் ஃபுல்லாகவே இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஹோப்போட நாளைக்கு என்ன வெதர்ன்றதை பார்த்துடலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரியோளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரியோளி பிரகாசமாக இருக்கும். மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரியோளி நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரியோளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. வெதரை பார்த்தோம். ஸோ நாளைக்கு கொஞ்சம் நல்லாவே வெயிலோடு தான் இருக்க போகுது டொரண்டோலன்றதை கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி, இன்றைக்கி கனடாவில் வேறு என்னெல்லாம் நடந்துச்சு நியூஸையும் பார்த்துடலாமே. வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் ஒலிபரப்பு.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். இலங்கை தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி கோரி ஒட்டாவா நாடாளுமன்றத்தை நோக்கிய 7 தமிழர்களின் நடைபயணம் இன்று தனது இலக்கை அடைந்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி பிரம்ப்டனில் இருந்தும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மான்ட்ரியலில் இருந்தும் ஆரம்பமான நடைபயணம் இன்று ஒட்டாவா நாடாளுமன்ற வளாகத்தை சென்றடைந்தது. பிரம்ப்டனில் இருந்து 4, மான்ட்ரியலில் இருந்து 3 என மொத்தம் 7 தமிழர்கள் இந்த நடைபயணத்தில் ஈடுபட்டனர். நேற்று ஒட்டாவாவில் உள்ள வின்சென்ட் மெர்சி பூங்காவில் சந்தித்த இரு குழுவினருக்கும் பெரும் வரவேற்பு வழங்கப்பட்டது. இன்று காலை அங்கிருந்து ஆரம்பமான இறுதி நடைபயணம் ஒட்டாவா நாடாளுமன்ற வளாகத்தை சென்றடைந்தது. அங்கு நாடாளுமன்றத்துக்குள் சென்ற நடைபயணத்தில் ஈடுபட்ட குழுவின் பிரதிநிதிகள் கனேடிய பிரதமர் அலுவலகத்தின் பிரதிநிதியிடம் ஒரு மகஜரை கையளித்தனர். அங்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற்றது. பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடியிருந்தவர்கள் மத்தியில் கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது. பிளாக்பெக்வா கட்சியின் தலைவரும் அவரது முழு நாடாளுமன்ற குழுவும் சுய தனிமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பிளாக்பெக்வா கட்சியின் தலைவர் ஈவ்ஸ் பிராங்கோய்ஸ் பொஷரின் அலுவலகத்தில் ஒரு ஊழியர் கோவிட்டுக்கு நேர்மறையானதை பரிசோதித்த நிலையில் இந்த நகர்வு மேற்கொள்ளப்பட்டது. பிளாக்பெக்வா நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்ற சில நாட்களுக்கு பின்னர் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது.
ஆன்டாரியோவில் இன்று 313 புதிய கோவிட் தொற்றால் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பின்னரான அதிகபட்ச தினசரி எண்ணிக்கையாக இது அமைந்துள்ளது. கடந்த 24 மணி நேர கால எல்லையில் 30,000 வரையிலான கோவிட் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதாக மாகாண சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் தெரிவித்தார். டொரண்டோ பிராந்தியம் மற்றும் ஆட்டாவாவில் அதிகளவிலான தொற்றால் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இவர்களில் 67% 40 வயதுக்குட்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோவில் தவிர இன்று கியூபெக்கில் 276, ஆல்பர்டாவில் 140, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 61, மனிடோபாவில் 21, சஸ்கச்சுவானில் 8, நியூ பிரன்ஸ்விக்கில் 1 என தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் பதிவாகியுள்ளனர். கனடாவில் இன்று திங்கட்கிழமையுடன் 138,000க்கும் அதிகமான கோவிட் தொற்றால் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். ஆன்டாரியோ மாகாணத்தை மீண்டும் முழுமையாக மூடுவது குறித்து முதல்வர் டாக் ஃபோர்ட் கருத்து தெரிவித்தார். ஆன்டாரியோவில் கோவிட் தொற்றின் அதிகரிப்பு ஃபோர்ட் அரசாங்கத்தின் மீது மாகாணத்தை மீண்டும் முழுமையாக மூடுவது குறித்த அழுத்தத்தை கொடுக்கிறது. பல மாதங்களாக காணப்படாத விகிதத்தில் கோவிட் தொற்றின் அதிகரிப்பு ஒன்டாரியோவில் காணப்படுகிறது. இந்த நிலையில் தொற்றின் பரவலை குறைக்க புதிய நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் ஃபோர்டின் அரசாங்கத்திற்கும் பொது சுகாதார அதிகாரிகளுக்கும் அழுத்தம் அதிகரிக்கிறது. ஒன்டாரியோவில் தினமும் உறுதி செய்யப்பட்ட புதிய கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை 3 வாரங்களில் இரட்டிப்பாகியுள்ளது. This pandemic has put us to the test. It's tested us as a government and as a people. And all through the summer, we worked together to get the economy going again, to open the province back up, to get ready for the start of school. We worked together to keep the case count down, and we've had tremendous success. Together, we kept the numbers down all summer. But we all know that a second wave of this virus is coming. We see it all over the world. This virus is still amongst us, and it's spreading. So the only question left is how bad will the second wave be? And the answer to that question is up to all of us. It's up to you. It's up to the 14.5 million people in this province. We've shown what we can achieve when we work together. Together, we got those numbers down. We flattened the curve on the first wave, but we're not out of the woods. And today's numbers, they're a cause for concern for all of us. And let me be crystal clear. Every option is on the table. We will take every step necessary, including further shutdowns. In the second wave of COVID-19, it's a scenario that we have been preparing for all summer long. And today, we're in much better shape. When it comes to testing, we have dozens of companies in Ontario manufacturing PPE. We have invested billions of dollars to expand capacity in our healthcare system. We have not been waiting for things to get worse before we take action. We've been working around the clock for months, getting ready for the second wave. And that's why we return to the House today with clear plans to protect and support Ontario. My friends, our legislative priorities have never been more clear, and you will hear from us shortly. கனடாவின் துருப்புக்கள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உயர்மட்ட ஆலோசகர் கூறிய இழிவுபடுத்தும் வகையிலான கருத்துக்கள் குறித்து அமெரிக்காவுக்கான கனேடிய தூதர் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்த தனது அதிருப்தியை அமெரிக்க நிர்வாகத்துடன் பகிர்ந்து கொண்டதாக அமெரிக்காவுக்கான கனேடிய தூதர் கிறிஸ்டின் ஹில்மேன் தெரிவித்தார். முன்னாள் கனேடிய பிரதமர் ஜேன் கிறிஸ்டியனின் மனைவி எலின் கிறிஸ்டியன் தனது 84வது வயதில் மரணமடைந்தார். கியூபெக்கில் உள்ள தனது இல்லத்தில் அவர் சனிக்கிழமை காலை குடும்பத்தினரால் சூழப்பட்ட நிலையில் இறந்தார் என குடும்ப செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். 3 பிள்ளைகளின் தாயாரான இவரது மரணத்துக்கான காரணம் குறிப்பிடப்படவில்லை. பாலியல் வன்கொடுமை உட்பட பல குற்றச்சாட்டுகளில் டொரண்டோ காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த தமிழரான 34 வயதான ராஜீவ் ராஜதுரை கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாக டொரண்டோ காவல்துறை உறுதிப்படுத்தியது. இவர் மீது மொத்தம் 14 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை கடந்த வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் எதிர்கொண்டார்.
லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அசைத்து இசைத்தது வலைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது சுரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இடந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ. மார்க்கமன் மெக்னிக்கல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டியில் லட்டிகா கோல்ட் ஹவுஸ். எண்ணற்ற நவீன டிசைன் 22 கேரட் தூய தங்க நகைகளை பெற்றிட லட்டிகா கோல்ட் ஹவுஸ். ஸோ இன்றைக்கி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பிராம்டன்லேருந்து ஆட்டவாவுக்கு 16 நாட்களாக நடந்து 4 தமிழர்கள் ப்ளஸ் மான்ட்ரியல்லேருந்து 3 பேர் நடப்பயணம் கொண்டு பார்லிமெண்ட் ஹில்லில் அவங்களோட பெட்டிஷனை இன்றைக்கி நம்மளோட பார்லிமெண்ட் ஹில்லில் பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோவோட ரெப்ரசன்டேஷனோட திரு கேரி ஆனந்த சங்கரி அவர்களிடம் கொண்டு சேர்த்துருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயமாக தான் இதை நம்ம எல்லாருமே கருதணும், நம்மளோட ரெப்ரசன்டேஷனாக தான் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் ரொம்பவே முக்கியமான நாள். குட் ஈவினிங் கனடாவுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் தான். ஏன்னா இன்றைக்கி எங்களோட 50வது ஷோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 50வது ஷோவில் இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் கவர் பண்ணோன்றதும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்தான். அந்த வகையில் இன்றைய ஷோ ரொம்பவே அழகாக ஒரு இலக்கை நோக்கி பயணித்த 7 தமிழர்களை பற்றி விரிவாக பார்த்தோம். அண்ட் இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே மனசில் வச்சுப்போன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைய ஷோவை ரொம்ப வெற்றிகரமாக, எங்களோட 50வது ஷோவை ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சிருக்கோன்னு நாங்கள் எல்லாருமே லைட்டாக பேக் பண்ணிக்கிறோம் ஷோல்டரில். ஸோ எங்கள் ஷோவை பற்றியான கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூடியூப் சேனல்லையும் எங்களை பாருங்கள், ஃபேஸ்புக்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். ஸோ அகேன் எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கும் எங்களோட ஷோஸை பார்க்குறதுக்கும் மிக நன்றி. இன்றைக்கி 50வது ஷோவை முடித்து நாளைக்கு 51வது நாளாக மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.